ஏன்னா இன்றைக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய அந்த சுகம் தான் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவைப்படுகிறது. சுகம் எல்லார் குடும்பத்திலும் சுகம். சின்ன சின்ன வியாதி வந்தால் கூட நம்ம எல்லாருமே சோர்ந்து போயிடுறோம். அப்படியே அப்படியே அந்த மாதிரியான சூழ்நிலையை வந்து கொண்டு வர அந்த சாத்தான் வந்து இப்படி நெருக்கிறான், எல்லாருக்குமே வந்துடுது. அப்போது இந்த சுகத்தை வந்து நம்ம வந்து ஆண்டவராண்ட தான் நம்ம வந்து கேட்டு எடுத்துக்கணும். ஹாஸ்பிட்டலில் டாக்டர்லாம் அப்புறமா, முதலாவது தேவனையும் அவர் ராஜ்யத்தை தேடுங்கள், எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டாரு. மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் தருவேன், அருள் செய்வேன். ஆகையினால அந்த சுகத்துக்கு தான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும் இந்த நாட்களில். ஆண்டவர் அதனால தான் அவர் வந்து உயிர் தேர்ந்து இருக்கிறார், மரித்தார், இதோ சதா காலம் உங்களோடு கூட நான் இருக்கிறேன். அப்போ அவர் வந்து நம்ம வந்து கேட்டு அந்த சுகத்தை வாங்கிக்கணும். ஒரு 2 வரி மட்டும் பாடல் பாடுறேன். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, நரம்புகள் உருவாகட்டும், சித்தம் உண்டாகட்டும், நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. அல்லேலூயா. எல்லாருக்கும் நரம்புகளில் ஆண்டவருடைய வார்த்தை வந்து சத்தை கொடுக்கும். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் பேச சொல்கிறாரு, இன்றைக்கு யாருக்கெல்லாம் உடம்பு சுகம் இல்லையோ நீங்கள் பேசுங்கப்பா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இன்னைக்கு. அதில் தான் ஆண்டவர் வந்து எலும்புக்கிட்டெல்லாம் போய் பேச சொல்கிறார். நோய்கிட்டெல்லாம் பேசு, நான் உனக்கு சுகத்தை கொடுத்துருக்குறேன். என் ஏசு சுகத்தை கொடுத்துருக்குறார், நோயை எங்கிட்ட வராதே, உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ட்டு. அப்போ எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் 1லேருந்து நம்ம அப்படியே கொஞ்சமாக அப்படியே வாசிச்சுன்னே வரலாம். ஒரு பகுதியாக அப்படியே அப்படியே வாசிங்க, ஒரு பேராகிராஃபாக. 37 கர்த்தருடைய கை அமர்ந்து ஆவிக்குள் வெளியே கொண்டு போய் ஆமென். இப்போ திரளாய் இருந்தது, உலர்ந்து இருந்தது. மனு புத்திரனே மா என்று கேட்டார். சரி, அப்படின்னு நிறுத்துங்க. இப்போ அந்த எலும்புகள் உயிர் அடையுமா அப்படின்னு தேவன் கேட்குறாரு. யாரை? எசேக்கியாவை கொண்டு போயிட்டு ஆவிக்குள் அவரை எடுத்துன்னு போயிட்டு வெளியே கொண்டு போயிட்டு, வெளியேன்னா இந்த இப்போ சுடுகாட்டில் தான் நம்ம வந்து புதைக்கிறோம். அப்போல்லாம் வந்து ஒரு பள்ளத்தில் போட்டுருவாங்க, எடுத்துன்னு போயிட்டு அப்படியே கிடக்கும். அது அப்படி, அதனால தான் அது வெளியே கொண்டு போடுறாரு, ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போயிடுறாரு. கொண்டு போய் காட்டி, மனுபுத்திரனே இந்த எலும்பெல்லாம் உயிர் அடையுமா அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவர். இப்போ நாம் என்ன சொல்லுவோம்? அப்படிதான் சொல்லுவோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. அப்படியே பேசுங்க, அப்படியே. இது அது பாருங்க. அப்போ அவன் சொல்கிறான், நான் மனுஷன் ஆண்டவரை, எனக்கு தெரியாது, எலும்பு போய் உயிர் ஆமான்ட்டு கேட்டால் எப்படி எனக்கு தெரியாது ஆண்டவரை, அது நீர் அறிவீர். அவர் சொல்கிறாரு, நீங்கள் அறிவீருங்க, யாருக்கு சுகத்தை கொடுப்பீங்க, யாருக்கு எல்லாருக்கும் நன்மை செய்வார், யாருக்கும் கொடுப்பார். ஆனால் நீங்கள் அறிவீருங்க, அதை எனக்கு வந்து தெரியாது. ஏன்னா இப்போ நம்ம சட்டுன்னு கேட்டோம்னா, செத்து போயிட்டார், உயிர் எடுப்பேன்னா அதே எடுப்பா, செத்துட்டாங்க. அதை தான் அவர் சொல்கிறார். அப்படி சொல்ல அவர், எனக்கு
நீங்கள் அறிவிங்க ஆண்டவரே. சரி, அப்புறமா ம் ம் உரை ம் பார்த்து சொல்ல வேண்டியது. ம் உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். இன்றைக்கு தினம் அந்த காலை வேளையில் நம்மளுக்கு எலும்புங்கள்லாம் அப்படியே திடநட்டு போயிருக்கு, நரம்புகள்லாம் திடநட்டு போயிருக்கும், சோர்வு. அப்போ அதை பார்த்து பேசுன்றார் ஆண்டவர். அது பார்த்து பேசு. என்ன பேசுகிற உணர்வு என்ன பேசுங்க. உயிரடைவிகள் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் உயிரடைவதாக. என் நோய்கள் எல்லாம் நோயெல்லாம் பறந்து போயிடும். பலவீனெல்லாம் கிடையாது எனக்கு. என் நரம்புங்கள்லாம் அப்படியே உயிர் அடையும், எலும்புகள்லாம் உயிர் அடையும். இதை தான் பேச சொல்கிறாரு. பேசு, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்புறமா நான் உங்கள் சேர்த்து உண்டாக்கி தோலினால் மூடி கட்டளையிடுவேன். இப்போ அடி போட்டு சின்ன வச்சுங்க ஆக்சிடெண்ட்னா அந்த தையலெல்லாம் போடுறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு தோலினால் உன்னை மூடி உன்னை ஆவியில் கட்டுவேன்றார். அல்லேலூயா. நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று உரைக்கார் என்று சொல். அப்போது அது சரியாயிட்டோன்னுமே அப்போ நீங்கள் வந்து உணர்வீங்க, யார் இது? கர்த்தர் தான் எனக்கு இதை செய்தார். உடனே நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தர் தான் இதை செய்தார். டாக்டர் செய்யலை, எனக்கு கர்த்தர் தான் செய்தார். ஏன்னா பெரிய பெரிய டாக்டர்லாம் இந்த உள்ள வியாதிகள்லாம் கடைசி சொல்கிறாங்க. என்னால் ஒன்றும் முடியுங்க, நம்ம ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நானும் மனுஷன் தானுங்க, ட்ரை பண்ணி பார்த்தேங்க, முடியல. இன்னைக்கு ஆண்டவர் கையில் தான் இருக்குது. அப்போது அதான் சொல்கிறார், நீ யார்கிட்ட போனோம்? முதலாவது தேவங்கிட்ட தான் போயிட்டு நம்ம வந்து முறையிடணும். அங்கே தான் இருக்குது நம்மளுக்கு வந்து பதில். அப்போது அந்த பதிலை நம்ம எடுத்துக்கொள்ளணும்னா தேவங்கிட்ட தான் போயிட்டு முழங்கால் படிக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளணும். என்னென்ன தேவை? நம்ம முதலாவது மனுஷனுக்கு சுகம்தான் மெயின். ஒரு மனுஷனுக்கு சுகமாக இருந்தால் தான் எல்லா வேலையும் செய்ய முடியும், ஆண்டவரையும் தேட முடியும். ஆகையினால அதுக்கப்புறமா எனக்கு கட்டளையிட்டபடியே உரைத்தேன். ஒரு இறைச்சல் உண்டாயிடுச்சு. அங்கே பாருங்கள், அவர் பேசுகிறாரு. அப்போ அந்த எலும்புகள்லாம் அப்படியே உணர்வு வருது. எலும்புகள்லாம் இறைச்சல் வந்தோடனே, உணர்வு வந்தோடனே அவ்வளோ இப்படி சத்தம் வருது, சடசன்னு சத்தம் வந்தோடனே உயிரடையுது வருது. அது அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்புகளும் தன் எலும்புகளோடு சேர்ந்துச்சு. பாருங்கள், அதாவது வந்து தனித்தனியாக கிடக்கு. இப்போ இப்படி இருக்கு, வரல கை கால் ஒன்றும் ஆகலை. அது எங்கே நிற்கணுமோ ஜாயிண்ட் எல்லாம், அதெல்லாம் அப்படியே வந்து உருவாகுது. அப்புறமா நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மாம்சம் உண்டாயிற்று. பார்க்கலாம், மூடப்பட்டது, ஆவி இல்லாது இருந்தது. எல்லாம் ஜாயிண்டெல்லாம் ஆயிடுத்து, எல்லாம் மூடிச்சு. அப்புறமா ஒன்று சொல்கிறாரு, ஆவியே இல்லைன்றாரு. மெயினாக ஆவி இருந்தால் தான் நம்ம எல்லாம் பேச முடியும், எழுந்து நடக்க முடியும், எல்லாம் ஓடியார முடியும். அது தான் வந்து மண்ணினால் உருவாக்கி மனுஷனை முதல்ல ஆண்டவர் நாசிலே அவருடைய ஆவியை ஊதினார். அப்போ தான் அவன் வந்து முழு மனுஷனாக வந்தான். அதை தான் இங்கே வந்து இந்த ஆவி இல்லாத கிடக்கிறான், ஜடமாக கிடக்கிறான். முதல்ல மண் செஞ்சில் வச்சுட்டாங்க, மண்ணில் செஞ்சு பொம்மை பார்த்துருப்பீங்களே. நம்ம வீட்டுங்கள்லாம் சில இடத்துங்களில் பொம்மை செய்து வச்சுருவாங்க, ஏமாத்துருவான். இப்போ அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மளை உருவாக்கத்துக்காக நம்மளை வந்து மண்ணினால் பொம்மையை செய்து ஒரு உருவத்தை செஞ்சு, மனுஷன் உருவத்தை செஞ்சு வச்சுட்டாரு. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய சுவாசம், அவருடைய ஆவியை ஊதுறார். இப்போ இந்த அதான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பேசும்போது எல்லாம் ரெடி ஆகிடுது. அப்போ ஆவி இல்லாது இருந்தது. அப்புறமா என்னை பார்த்து ஆவியை நோக்கி கூப்பிடுன்ற ஊரை மனுபுத்திரனே உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கு என்னவென்றால், ஆவியே 4 திசையிலும் இருந்து பாருங்க.
ஆண்டவர் பேச சொல்கிறாரு, ஆவியை காற்று, அதாவது 4 திசையிலும் வந்து சேர்க்க சொல்கிறார். அப்போது இது நம்மளுக்கு வந்து நம்ம இப்போ உலக பிரகாரம் பார்த்தா 4 திசையை நம்ம சொல்லுவோம். அது அப்போ 4 திசையும் காற்று வந்தாக்கா தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து அப்படியே போயிட்டு எங்கே போய் வருதுன்ட்டு நம்மளுக்கு வந்து தெரியாது. ஆனால் அது எங்கே உருவாகுது, எங்கே போய் சேருதுன்ட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த 4 திசைக்கும் போயிட்டு வரும். அது இந்த 4 திசைக்கும் போகிற காற்று எல்லாமே ஒன்றா வரும் அப்படின்றார். ஒன்றா வந்து அங்கே உயிரடியாக செய்கிறதுக்கு அது உதவி செய்யுது காற்று. அப்புறமா எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவருக்குள் பிரவேசித்து உயிரடைந்து காலூன்றி பெரிய சேனையாய் நின்றார்கள். கால் ஊன்றி படுத்துக்கு வந்தாச்சு, எலும்பு தனித்தனியாக இருந்தது. இப்போ அதனுடைய இடத்துல வந்து சேர்ந்துடுச்சு. ஆவி இல்லாத இருந்து ஆவியை ஊது சொல்லிட்டார். இதுக்கப்புறமா என்ன ஆகுது, நிற்குது, எல்லோரும் எழுந்துச்சு சேனையாக நிற்கிறாங்க. சேனையாக நின்னோடனையும் ஆண்டவரை வந்து ஆராதிக்கிறாங்க. சேனைகள் ஆண்டவர்களுக்கு தூதர் சேனை நிறைய பேர் இருக்கிறாங்க மேலே ஆராதிக்கிறதுக்கு. இன்றைக்கும் நம்மளை வந்து காலை வேலையில் ஆண்டவர் இதை தான் சொல்கிறார், நான் உங்களுக்கு எலும்புகள்லாம் உங்களுக்கு சத்து கொடுத்துருக்குறேன், நரம்புகளுக்கெல்லாம் சத்து கொடுத்துருக்குறேன், எங்கள் தோலுங்களுக்கெல்லாம் நான் சத்து கொடுத்துருக்குறேன், உங்களுக்கு ஆவியை நான் கொடுத்துருக்குறேன், என்னுடைய பரிசுத்த ஆவி உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் எல்லோரும் என்னை வந்து துதிங்க, எனக்கு ஆராதனை செய்யுங்க, எனக்கு நன்றி சொல்லுங்க நான் செய்ததுக்கெல்லாம் அப்படின்ட்டு ஆண்டவர் அப்படி சொல்கிறார். நாம் தான் இதை வந்து சொல்லி ஆண்டவர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு செஞ்ச இத்தனை நன்மைகளுக்காக உமக்கு நன்றி, எங்களுக்கு இன்னும் சோர்வோ இல்லாமல் திடப்படுத்துங்க, எங்களை ஆண்டு கொள்ளுங்கள், எங்களை நீங்கள் உங்களுக்காக நாங்கள் வந்து ஏதாயிலும் செய்யணும் ஆண்டவர் அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் பேசணும். அப்போது இந்த மாதிரி பலனற்று போகாமல் நல்லா திடகார்த்தமாக நம்ம எல்லோரும் இருப்போம். எப்படின்னா அன்றைக்கி வந்து நம்ம சண்டேலோட நம்ம சப்ஜெக்டில் வந்தது, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டோன்னையும் கல்லறையில் இருக்கிற எல்லாம் எழுந்து வருவார்கள் அப்படின்ட்டு வந்து நம்ம யோவான் 5:25 வரும்னு நினைக்கிறேன். அதில் தான் அன்றைக்கி பேசினார் ஐயா நினைக்கிறேன். அப்போ தான் நான் யோசனை பண்ணேன், என்ன இது இவர் இப்போ பேசிக்கிறாரு. அப்போது அதாவது கல்லறைக்குள்ள உள்ள இருக்கிறவங்களும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு எழுந்து வருவார்கள். அப்போ எலும்புங்களே இப்போ வர வைக்கிறார் ஆண்டவர். செத்துட்டுங்க. அதே தான் வந்து மார்த்தாள் வந்து செத்துட்ட தம்பிக்காக வந்து ஆண்டவர் வந்து கேட்குறாரு. ஆண்டவர் வந்து இன்னும் போகிறார், வாங்க நான் போய் தான் லாசரு போயிட்டு எழுப்ப போகிறேன் அப்படின்றாரு. அப்போ போயிட்டு கல் எடுங்கன்னா அப்போ அவ வந்து என்ன சொல்கிறா, ஆண்டவரே இது 4 நாள் ஆகிடுத்த அப்படின்னு. அப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, ஏப்பா நான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் சொல்லவில்லையா அப்படின்றார். இன்றைய தினத்தில் நாமளும் விசுவாசிக்கணும். கர்த்தர் இதை செய்வார், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, லாசரு வெளியே வந்த போல் நம்முடைய பிரச்சனை எல்லாம் ஓடி போயிட்டு எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து ஆண்டவரே கட்டளையிட ரொம்ப சித்தமாக இருக்கிறார். ஆகையினால இந்த நாளில் ஆண்டவரை நம்ம வந்து தியானித்தது என்னன்னா, எலும்புகள் முடியாத பட்சத்தில் இருந்தாலும் சரி ஆண்டவராண்ட நம்ம வந்து விண்ணப்பம் வச்சு கேட்கும்போது கர்த்தர் புதிய ஆவியை புதிய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் நம்மளை நிரப்பி வழி நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். நல்லது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல வசனத்தை சொன்னார். நாம் பேசும்போது நம்முடைய எலும்புகளெல்லாம் வந்து என்ன பண்ணோமா, உயிரடையும். நாம் பேசும்போது நம்முடைய எலும்பும் உயிரடையும். எசேக்கியேல் சொன்னார், எப்போ அந்த குழந்தை எலும்புகளை பார்த்து பேச அது உயிரடைஞ்சு வரும் அப்படின்னார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது கர்த்தர் நம்ம பேசுனாலே உயிரடைஞ்சு வருதுன்னா அப்போ கர்த்தர் பேசுனா உயிரடைஞ்சு வரமா வராதா? அதுதான் சொல்கிறார். அவர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்டு கல்லறத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் என்ன பண்ணுமா, எழுந்து வரமா. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த நாத்தியம் கூட தான் சொன்னேன், கல்லறையில் இருக்கிற எலும்புகள்லாம் என்ன பண்ணமா, உயிரடைஞ்சு எழுந்து
வரமா. அப்போது அந்த தேவகுமாரனுடைய சத்தம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், கேட்கணும். சொல்லுங்கள், இப்போ கேட்கணும். உயிரோடு இருக்க சொல்ல கேட்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுது, நம்முடைய காலத்துக்கு பிறகு கர்த்தர் வரும்போது அந்த சத்தம் நம்ம கேட்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உயிரோடு இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவனுடைய சத்தத்தை கேட்குறதுக்கு என்ன பண்ணக்கூடாது, தூரமாகிடக்கூடாது. எப்போதும் தேவ சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 40 நாள் இருக்க போகுது. விசேஷ பிரசங்கியாரெலாம் வரப்போகிறாங்க. வந்து என்ன பண்ண போகிறாங்க, நல்ல வார்த்தைகளை நமக்கு சொல்லுவாங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அது என்ன அப்படி சொல்கிறது வருது, வேதத்தை படிக்கிறோம், அதோட அர்த்தத்தை என்ன சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கொள்றதுக்காக காலங்காத்தால் ஓடி வரணும். வேதம் சொல்லுது, தாகமாக இருக்கிறவன் மேலே நான் என்ன பண்ணுவேன், தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேலே என் ஆத்மாவும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. அதனால் பாருங்கள், சில நேரத்தில் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், ஆன்மாவை உயிரடைய செய்வார். ஆன்மாவை உயிரடைய செய்வார். சில நேரத்தில் வந்து நம்ம இந்த உலகத்தில் வந்து பார்த்து என்ன பண்ணிக்கிறோம், ஐஸ் பாக்ஸ் மாதிரி குளிர்ந்து போயிடும். ஆனாலும் திருப்பி அனல் மூட்ட வேண்டியது அவசியமாக? ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே சாப்பிட்ருவோமா? ஃப்ரிட்ஜிலேருந்து கெட்டு போகாததுக்கு ஃப்ரிட்ஜ். ஆனால் அப்போ எடுத்து வச்சு சூடு பண்ண தான் என்ன பண்ண முடியும். அப்போ சூடு வேணும் ஒரு மனுஷனுக்கு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். டாக்டர்கிட்ட போனாலே என்ன பண்ணுவாங்க, கையை பிடிச்சி பார்ப்பாங்க, என்னம்மா ரொம்ப சில்லுன்னுக்குது, உடம்பு சூடே இல்லை அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க அந்த மாதிரி? உடம்பு வந்து ஒரு நார்மல் பாடி என்ன பண்ணணும், சூடு வேணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஆவிக்குரிய அனல் வேணும். சொல்லுங்கள், ஆவிக்குரிய தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது தான் ஆவியில் அனல் மூட்டை தான் ஆவிக்குரிய அனல் உண்டாகும். ஆமேன். எப்படி ஒரு கோழி வந்து அந்த அடை காக்கிறதுக்கு வந்து அப்படியே உக்காருது பாருங்கள், அப்போ தான் சூடு வந்ததான் பார்த்தா குஞ்சு என்ன பண்ணோம், பொரிக்கும். நீங்களும் என்ன பண்ணோம், அனல் முட்டை தான் ஆத்துமாக்களை நீங்கள் என்ன பண்ண முடியும், பிறப்பிக்க முடியும். ஏதாவது கர்த்தருடைய காரியத்தை பிறப்பிக்க முடியும். அதனால் வசனத்தை கேட்க காலம் ஓடி வாங்க. கொஞ்ச நாள் 40 நாள் தூக்கத்தை தியாகம் பண்ணுங்க. ஆமேன். அப்புறம் போய் ஒன்றா தூக்கிக்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதனால் முதல்ல இன்றைக்கி நாளைக்கு வந்து கிரேஸ் அம்மா பண்ணுவாங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து மூப்பர், அதுக்கப்புறம் ஆர்டராக வரும், பைபிள் காலேஜ் படிக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வருவாங்க. ஹல்லேலூயா. ஆமேன். சபையில் முக்கிய பொறுப்பு இருந்து நடத்துகிறவங்க. ஹல்லேலூயா. அவங்களெல்லாம் கர்த்தர் இந்த நாளில் அவங்க வந்து என்ன பண்ணோம், எப்படி வந்து வசனத்தை போதிக்கணுன்ற அவங்களும் கற்றுக்கொள்ளணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதே நேரத்தில் நீங்களும் வந்து எனக்கு ஆண்டவர் ஜாப் பண்ணுங்கள், ஒரு 3 குறிப்புக்காக, இந்த குறிப்புக்காக நான் நடத்துகிறேன் பாஸ்டர், எனக்கு 3 குறிப்பு வேணும், நான் ஜாப் இந்த குறிப்புக்கெலாம் ஜாப் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு எழுதி எடுத்துன்னு வந்துடுங்க, எங்ககிட்ட கொடுத்துருங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த குறிப்புகளை சொல்லி என்ன பண்ணுறோம், மக்களுக்கு ஜெபிக்கிறோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆவியானவர் உங்களுக்கு சில நேரத்தில் இந்த குறிப்புகளாக ஜாப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எழுதி எடுத்துன்னு தப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவே, இந்த நாளிலும் கூட உமது நாமத்தினால கூடி வந்து ஆராதிச்சு ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்த உம்மை நோக்கி ஜெபிக்கவும் திருவசனத்தை கேட்கவும் எங்களுக்கு கொடுத்த அந்த பெரிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் கொண்டு வந்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். தெரிந்து கொண்டீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அழைச்சிருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். முன்குறித்திருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். முது பலத்த கயிறுனால் இழுத்து கொண்டு இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறபடி ஆள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இம்மைக்குரிய காரியங்களை மாத்திரமல்ல, மறுமைக்குரிய காரியத்தை நீர் தருகிறவராக இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி நன்றி. தொடர்ந்து ஆவியினால், அபிஷேகத்தினால, வரங்களினால நிரப்பி உமக்கென்று சாட்சியாக எடுத்து ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.